ஹலோ சுகர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு பர்த்டே. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். விஷ் யூ ஹாப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜங்கு. எப்போவுமே சந்தோஷமாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். உங்கள் ஸ்மைலை என்றைக்கும் நாங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. சீக்கிரம் மிலிட்ரியில் தான் வந்துடுங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. ஓகே வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஒன்லைனர்லாம் எதுவுமே வேணாம், டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு டார்க் பிளேஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா, என்னோடய கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்களால் எந்திரிக்கவே முடியல. உங்கள் லெக்ஸில் யாரோ சங்கிலி போட்டு கட்டின மாதிரி இருக்குது. நீங்களா அதை ஆட்டி ஆட்டி பார்க்குறீங்க. உங்களால் அதை ஒன்றுமே பண்ண முடியல. நல்லா போய் லாக் ஆகிருக்கு. அப்படி பார்த்துட்டு அப்படியே அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு லைட் வெளிச்சம் கூட இல்லை. உங்களோட ஹேண்டை கூட உங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டாக இருக்குன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை யாரோ டச் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் பிளாக் கலர் சாரீ தாண்டா வேர் பண்ணியிருக்கீங்க. அப்படியே அவங்க லெக்ஸில் அப்படியே கீழே பாதத்துலேருந்து அப்படியே டச் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே கத்துறீங்க, யார் என்னை டச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ட்ரெஸ்ஸை மேலேயே அப்படியே மூவ் பண்ணிகிட்டே உங்கள் டைஸ் கிட்ட வரைக்கும் வராங்க. உங்கள் கை எட்டுற தூரம் வரைக்கும் வந்தோன்னா நீங்கள் அவங்க ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறீங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஹேண்ட்ஸை. நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு, யார் நீ என்னதுக்கு இங்கே கூட்டிகிட்டு கட்டி போட்டு வச்சுருக்கேன், என் காலில் இருக்க அந்த சங்கிலியை மட்டும் எடுத்து விடு ப்ளீஸ் அப்படின்றீங்க. அந்த பர்சன் எதுவுமே பீஸில் அப்படியே சிரிக்கிறாரு. ஒரு மாதிரி க்ரீப்பராக சிரிப்பாங்கடா அந்த மாதிரி இருக்குது. அப்படி சிரிக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாரீக்குள்ளே அவங்க கையை விட்டு அவங்க ஹிப்பை சுற்றுன மாதிரி பிடிச்சி அவங்கள அப்படியே அவங்க பக்கத்தில் இழுக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு அவங்க செஸ்ட்டில் அப்படியே ஹேண்டை வைக்கிறீங்கடா. அவரோட பாடி ஃபுல்லாக அவ்வளோ மசில்ஸாக இருக்கு. அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. யார் நீ, உனக்கு என்ன வேணும், இதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கு. அப்படியே கத்துறீங்க. அந்த பர்சன் தான் அவங்க காது கிட்ட பேபி அப்படின்றாரு. உங்களுக்கா, யார் நீ, யாருன்னே தெரியலையே, என்னை விடுன்னு அப்படிங்கிற மாதிரி அப்படியே லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. இப்போ அந்த பர்சன் காம் டவுன் பேபி, அதுக்கெல்லாம் இவ்வளோ ஹைப்பானா எப்படி, ஹைப்பாக இருக்குது, இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிடிக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், உயிரே போயிடும் போல இருக்குது. யாருன்னே தெரியலையே, எதுக்கு நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பயத்தோடு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்கடா. கொஞ்சமாவது வெளிச்சம் கிடச்சிடாதா, அவங்க ஃபேஸை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பக்கத்தில் அவங்க சீக்ஸில் டங்கை வச்சு அது உங்கள் ஐப்ரோ வரைக்கும் அப்படியே லிப் பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யார் தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சீயா இது, நான் சீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் உங்கள் ஒரு ஸ்லாப் தான். உங்களுக்கு அவ்வளோதான். யார் வாயை திறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஒரு பக்கம் சீக்ஸை பிடிச்சி அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த பர்சன் தான், ஐயோ பேபி நான் உன்னை அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா என்னடி, என்னை ரொம்ப ஓவராக பண்ணுற, நான் தானே லிப் பண்ணேன், நான் சீயா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் உங்கள் முடியை அப்படியே க்ரிப் பண்ணி பின்னாடி சாய்ச்ச மாதிரி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே சாஞ்சிருக்கீங்கடா. உங்கள் நெக்கு அப்படியே ரிவீல் ஆகுது. அங்கே அவரோட ஹேண்டை வச்சு அப்படியே தடவிட்டே வராருடா. நீங்கள் உங்கள் கையை வச்சு அவரோட ஹேண்டை அப்படியே தட்டி விடுறீங்க. உங்கள் ஹேண்டை அப்படியே பின்னாடி திருப்பின மாதிரி பிடிச்சிட்டு அந்த முடியை பிடிச்சிருப்பாருடா, அதை விட்டுட்டு உங்கள் ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி இன்னொரு ஹேண்டை வச்சு அவங்க அப்படியே அப்பர் செஸ்ட்டு அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே அப்படியே தொட்டுகிட்டே வந்துட்டுருக்காரு. உங்களுக்கா, ஐயோ தொடாத, எனக்கு அருவருப்பாக இருக்குது, தொடாத அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. பேபி, இட்ஸ் மீ பேபி, ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட், நான் தொடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா ஹஸ்பண்டா, யார் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எப்படி என்னோட ஹஸ்பண்ட், யார் நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயத்துலேயே அப்படியே கத்துறீங்க. ஹோல்ட் ஆன் மை டார்லிங்,
எதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது? என் பேபிக்கு எதுக்கு இவ்வளோ கோவம்? நோ பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்துட்டு அவங்க செஸ்ட் அப்படியே ரொம்ப ஹார்டாக பிடிப்பாங்கடா. அப்படி பிடிக்கவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பெயின் ஆகி நீங்கள் கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஆ ஆ வலிக்குது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூம் டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. உங்கள் பிடிச்சிருக்க பர்சன் தான் அப்படியே விட்டுட்டு அவங்க திரும்புகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுடா. அப்போ கரெக்டாக அந்த ரூமோட லைட் வந்து ஆன் ஆகுது. ஆன் ஆனோடனே உங்களுக்கு கண்ணெல்லாம் கூச ஆரம்பிச்சிருது. ஏன்னா ரொம்ப நேரம் இருட்டுக்குள்ளாரே இருந்திருப்பீங்கள்ல, அதனால் கண்ணெல்லாம் கூச ஆரம்பிச்சிருது. உங்கள் கண் அப்படியே மூடிக்கிறீங்க. இந்த பக்கம் அந்த பர்சன் தான் எதுக்கு இப்போ லைட் ஆன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. வந்த பர்சன் தான், டேய் இது ரொம்ப தப்பு, இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் வெளியில் போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நான் போக முடியாது, நீ முதல்ல தள்ளு, அந்த பொண்ணை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன் தான் வந்துட்டு அவங்க பக்கத்தில் வர்றாங்கடா. நீங்கள் அப்போ தான் லைட்டாக அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து நல்லாவே கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு, சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி வியர்ட் ஐஸோடு பார்க்குறீங்க. அப்போ அந்த பர்சன் தான், வயன் ஒன்றும் இல்லை வயன் போகலாம், நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இப்போ பின்னாடி இருந்து ஒரு பர்சன் வந்து அந்த பர்சனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. உங்களுக்கா யார் இது அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்குறீங்க. அப்போ தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஷாக் ஆகுது. ஜங்குக் நீயா இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி கேட்குறீங்க. அப்போது ஜங்குக் தான், ஆமாம் நான் தான், என்ன பண்ணுங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா ஒன்றும் இல்லை, நீ என்னோடய ஸ்டூடெண்ட் தானே, என்ன எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ கீழே விழுந்தாங்களடா அந்த பர்சன் தான் எந்திரிச்சிட்டு, ஜங்குக் இது ரொம்ப தப்பு, சொன்னா கேளு, இது ரொம்ப தப்பு, விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி தட்டி விட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு அது எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளி விட்டுட்டு அவரை பிடிச்சி நல்லா புஷ் பண்ணி தள்ளி விடுறாருடா. ஒரு 4 அடி பின்னாடி போய் விழுகிறாரு. விழுந்துட்டு அப்படியே எந்திரிச்சிருக்காரு. ஜங்குக் நான் சொன்னால் கேட்க மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் தான் பின்னாடி திரும்பிட்டு, இங்கே பாருங்கள் ஹயாங், இது என்னோடய பர்சனல், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் அது வயனுக்கிட்ட சொல்லுடா, எடுத்து சொல்லு, புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், ரூமை விட்டு வெளியில் போகிறீங்களா, என்னோடய ரூமை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாருன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் எதுக்கு சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் தான் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் தான், நான் வெளியில் போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷவுட் பண்ணுறாரு. நீங்களா ஜங்குக் ஒரு நிமிஷம் ஜங்குக் அப்படின்றீங்க. ஜங்குக் உங்களை திரும்பி பார்த்துட்டு, கம்மன இரு அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க, அமைதியாக சொல்லுவாங்கடா. ஒரு வித பயத்தோடு அப்படியே கண்ணில் கோவத்தோடு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு அவ்வளோ பயமாகுது. அப்படியே அமைதியாக இருங்க. அந்த பர்சன் தான் அப்படியே வெளியில் போயிட்டு அந்த டோர் கிட்டே போயிட்டு உங்களை திரும்பி பார்க்குறாங்க. நீங்களா, ப்ளீஸ் சார், ஆரம் சார், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே டீயரி ஐஸோட மெதுவாக சொல்கிறீங்க. உங்கள் லிப்ஸ் அசைகிறது வந்து ஆரம்க்கு நல்லாவே தெரியுதுன்னா, ஆரம்க்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து ஜங்குக்கோட பிரதர். ஜங்குக் வந்து ரொம்ப இதாக இருக்கார் இப்போது. அதனால் அவர் அப்படியே க்ரீப்பியாக இருக்காருடா. அதனால் ஆரம் வந்து 5 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி செய்கை காமிச்சிட்டு அவர் வெளியில் போயிடுறாருடா. நீங்களாம் ஆரம் வருவார், வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த ஜங்குக் தான் உங்கள் மேலே வந்து அப்படியே 2 பக்கம் கால் போட்ட மாதிரி ஏறி உட்கார்றாருடா. நீங்கள் அப்போ உட்காந்த பொசிஷனில் தான் இருக்கீங்க. அவர் அப்படியே உட்காந்துட்டு, என்ன இப்போ உனக்கு பிரச்சனை, நான் தான் தெரிஞ்சிச்சுல, இப்போ டார்க்னஸ்ஸாக இல்லைல்ல, இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்றாரு. நீங்களா, ஜங்குக் என்ன பேசுகிற, நான் உன்னோட டீச்சர் ஜங்குக், என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. டீச்சரா, நீ என்னோட ஜூனியர்மா, நான் உன்னோட சீனியர், மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நான் இப்போ நான் உனக்கு டீச்சரில், நான் எப்படி உனக்கு இப்படிலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இங்கே பாருமா, அது அப்போது, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு சீனியர், மறந்துட்டியா நீ ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணும்போது நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன், உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்களா, ஞாபகம் இருக்குது, அதனால் அதுக்கு என்ன பண்ணணும் இப்போது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ ஜங்குக் தான், அதுக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு இப்போ கோஆப்ரேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ் கொடுக்குறாரு.
ம், 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 ம். அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கிஸ்ஸு. உங்களால் பேர் பண்ணவே முடியல. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிவிட்டு அவரால் ப்ரீத் பண்ண முடியாத கண்டிஷனுக்கு தான் வந்து எடுத்துருக்கு உங்களை ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அப்படியே நீங்கள் மூச்சு வாங்கிட்டே பார்க்குறீங்க. ஜங்குக் தான் என்ன ஆ எதுக்கு இப்போ தள்ளி போனேன்? நான் உன்னை தள்ளி போக சொன்னேனா? மூச்சு விட்றதுக்கு உனக்கு கேப் கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டோட அட்டாச் பண்ணி பேசிகிட்ருக்காரு. நீங்களாம் ஜங்குக் ஜங்குக் ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளேன் அப்படின்ற. நீ என்ன சொல்ல வர? நான் எதுக்கு அதை கேட்கணும்? எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் நெக்கில் எல்லாம் வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வரைக்குமே. அப்படியே ஜேகே உங்கள் நெக்கில் எல்லாம் வந்து கிஸ் பண்ணிவிட்டு இங்கே தானடி, இங்கே தான் அவன் தொட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஷோல்டரை பாயிண்ட் பண்ணுறாரு. நீங்களா யார் தொட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்க கூட வேலை செய்கிற அந்த ப்ரொஃபஸர் உன்னோட ஷோல்டரில் கை போட்டு பேசுகிற அளவுக்கு நீ உரிமை கொடுத்து வச்சுருக்கியா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. நீங்களா இல்லை ஜிகே, அவர் வந்து எனக்கு அண்ணா மாதிரி, அவர் என்னோட அண்ணா அப்படிங்கிறீங்க. அண்ணனா இருந்தாலும் 2 அடி தள்ளி நின்று தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஜிகே சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்துட்டு அந்த ஷோல்டரை பிடிச்சி அப்படியே பிஞ்ச் பண்ணுறாருடா. உங்களுக்கு வலிக்குது ஜேகே, வலிக்குது ஜேகே அப்படிங்கிறீங்க. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். அவன் தொட்டால் மட்டும் உனக்கு இனிக்குது, நான் தொட்டால் உனக்கு வலிக்குதாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்துல போயிட்டு லைட்டாக கடிக்கிறாரு. அவரோட பல்லாச்சு அப்படியே விழுகுது. நீங்கள் அப்படியே வலிக்குதுடா அப்படின்றீங்க. இப்போ ஜேகே தான் இது டாவா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி ஃபேஸ் முன்னாடி வந்துட்டு உங்களோட ஐ கான்டாக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், கண்ணிலேருந்து டியர்லாம் அப்படியே தேங்கி நிற்கிது. ஒரு ட்ராப் தான் கீழே விழுகிருக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக மறுபடியும் டோர் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வராங்க. வந்துட்டு ஜேகே விடு அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே வந்து உங்கள் மேலே இருந்து அப்படியே கீழே இறக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம், ஜின், ஜெய்ஹோப், நம்ம சுகா, ஜிம்மின் அப்படியே வந்து உங்களை பிடிச்சி ஜேகேவை பிடிச்சி அப்படியே கீழே புஷ் பண்ணுறாங்கடா. கீழே நிலத்தோடு வச்சு அப்படியே லாக் பண்ணுறாங்க. இப்போ வி தான் கையில் ஒரு இன்ஜெக்ஷனோட வராருடா. வந்துட்டு அப்படியே ஜேகேக்கு போடுறாரு. ஜேகேவா அப்படியே கத்துறாரு, என்ன பண்ணுறீங்க எல்லோரும், உங்களையெல்லாம் இங்கே விட்டது தப்பு, என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்ருக்காரு. இப்போது வி வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே ஜேகே அன்கான்ஷியஸ் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே டியரி ஐஸோட பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே விலகி இருக்குடா. ஜேகே இதை வந்து பண்ணியிருப்பார். அதை வந்து ஆரம் பார்த்துட்டு அவர் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறாரு. காலில் போட்டிருக்க சங்கிலி வச்சு கட்டியிருப்பார். அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே கீழே இறக்கி விடுறாரு. அந்த இதில் இருந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து நீங்கள் அப்படியே கீழே இறங்கி நின்றுட்டு பார்க்குறீங்க. ஜேகே அவ்வளோ மயக்கத்தில் இருக்கார். மயக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா பையன் நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காருடா. உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. மற்ற 4 மெம்பர்ஸ் சேர்ந்து ஜேகே அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போடுறாங்க. நீங்கள் அவங்க கூடயே போயிட்டு பக்கத்தில் ஒரு சோஃபா மாதிரி இருக்குடா, அங்கே போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம் தான், ஒயன் நீ அவனை பார்த்து பயப்படலாம் செய்யாத, அவன் உன்னால தான் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா நான் என்ன பண்ணேன், என்னால் எதுக்கு இவர் இப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ ஆரம் இருந்துட்டு, இல்லை ஒயன், நீ அன்னைக்கு அவனை லவ் பண்ண முடியாதுன்னு சொன்னால ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் யோசிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் இருந்துட்டு என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் படிக்கணும், நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தனால நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஜேகே தான் அதெல்லாம் எதுவுமே கேட்டிருக்க மாட்டார். எனக்கு நீ வேணும், நீ மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்திருப்பார். ஜேகே வந்து நல்ல ரிச்சான ஃபேமிலியான சேர்ந்தவர். அவர் வந்து அப்படி சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அந்த ரோஸை கொடுப்பாரு. நீங்கள் வாங்கியிருக்க கூட மாட்டீங்க. அவருக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பாய்ஸ் தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே உங்கள் கிளாஸ் ரூம் போயிட்டு நீங்கள் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கடா. ஒரு 2 days நீங்கள் ஜேகேவை பார்த்துருக்கவே மாட்டீங்க. 3rd day மறுபடியும் ஜேகே வந்து உங்களுக்காக அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் காலையில் வரும்போதே மறுபடியும் தொல்லை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ளே வர்றீங்கடா. உள்ளே வந்துட்டு அப்படியே ஜேகே கிராஸ் ஆகி போகிறீங்க. ஜேகே தான் ஒயன் அப்படின்ட்டு கத்துறாரு. நீங்களா என்ன ஜேகே, என்ன
ஆ நீங்கள் எனக்கு சீனியராக இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கணுமா? இப்போ எதுக்கு என்ன லவ் பண்ணேன்னு டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் அப்படிலாம் லவ் பண்ண முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. அங்கே இருக்க எல்லா மெம்பர்ஸும் திரும்பி பார்க்குறாங்க. வயன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் சரியா? உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. நீங்களா போதும் ஜேகே, எனக்கு அப்பா அம்மாவே இல்லை புரிஞ்சுதா? என்ன ஒரு அங்கிள் தான் எடுத்து வளர்த்திட்ருக்காரு. நான் அவரோட இதில் தான் படிச்சுட்ருக்கேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்குங்க. எனக்கு ஒருத்தர் டொனேட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட காசில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். நான் படிக்கணும் ஜேகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே தான், ம் நீ இன்னொருத்தர் டொனேட் பண்ணுறதுல எதுக்குடி படிக்கணும்? நான் கொடுக்குறேன், நானே கொடுக்குறேன் உனக்கு. டொனேஷன் தானே வேணும்? எவ்வளோ வேணும்? எவ்வளோ லட்சம் வேணும்னு சொல்லு, இல்லை எவ்வளோ கோடி வேணும்னாலும் சொல்லு, நான் கொடுக்குறேன். எவன் காசுலையும் நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கொடுக்குற காசு தான் நீ படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போகிறீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்போசிட் கேங் ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க. அன்றைக்கி வந்து மற்ற பாய்ஸ் யாருமே வரல. நீங்கள் வந்து அன்றைக்கி பாய்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்களா ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது, அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டுட்டு நீங்கள் படுக்கு நடந்து திரும்பி பார்க்காம கூட போயிருப்பீங்கடா. அந்த ஆப்போசிட் கேங் வந்து ஜேகே கிட்ட அப்படியே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து ஒரு பர்சன், என்ன அவள் தான் பிடிக்கலங்கிறார்ல, விட்டுட்டு போ ஜேகே, அதெல்லாம் ஒரு நைட்டுக்கு தான், அவ்வளோதான். நீ என்ன இவ்வளோ லைஃப் லாங் வச்சு போகணுன்னு நினைக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜேகேக்கு சுருன்னு ஏறிடுது. அவ்வளோதான், மற்ற பர்சனை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அப்படியே அடிச்சுட்டே அந்த காலேஜை விட்டு வெளியில் வந்துடுறாங்கன்னா. அந்த காலேஜ் விட்டு வெளியில் வந்தால் நல்லா மெயின் ரோடு, நிறைய பஸ்ஸு லாரின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காரு. அந்த பர்சன்ஸ்லாம் அடி வாங்கிட்டு அப்படியே விழுந்துடுறாங்கடா. அப்போ ஜேகே தான், இதுக்கு மேலே அவளை பார்த்து ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், அதே இடத்துல அவங்களால குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையும் மிரட்டிட்டு திரும்புகிறாரு பாருங்கள். கரெக்டாக அவர் மேலே வந்து ஒரு பஸ்ஸு வந்து மோதுது. அந்த இடத்துலையே வந்து ஜேகே மயக்கம் போட்டு விழுந்துடுறாருடா. நல்லா ரத்தம்லாம் கொட்டுது. அவர் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஜின்னோடது. ஜின் தான் வந்து அங்கே டாக்டராக இருப்பாருடா. அவர் தான் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வராரு பாருங்கள். வெளியில் வந்தால் நம்ம ஆரம், வி, ஜிமின், சுவா, ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னாச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. அவன் கோமாக்கு போயிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்லிடுறாருடா. இப்போ மற்ற பாய்ஸ்லாம், ஐயோ இவனை என்ன தான் பண்ணுறது, அப்படி என்ன தான் அவகிட்ட இருக்குது, அவள் பின்னாடியே போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து திட்டுறாங்க, கோவப்படுறாங்க. எல்லாருக்கும் அப்செட் ஆகிடுது. பட் இது எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது. அப்படியே வந்து ஒரு 3 இயர்ஸ் பாஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நீங்கள் அதே காலேஜில் இன்டர்னாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கடா. அப்போ வந்து அந்த காலேஜில் ப்ரொஃபஸர் தான், இந்த ப்ரொஃபஸர் வந்து வேலைக்கு ஆக மாட்டார், வேறு யாராவது தான் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் வாலண்டரியாக வந்துட்டு நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்கடா. ஒரு 5 மந்த் நானே பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெகுலர் நான் எங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்கடா. அதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் அங்கே வந்து ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஓகேவா? அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் ஜேகேயோட கேபினுக்கு போயிருப்பீங்க. அப்போது நீங்கள் மற்ற பேஷண்ட்டை பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்கடா. அங்கே தான் வந்து ஜேகேவும் இருந்திருப்பாங்க. அவங்களோட வாய்ஸ் கேட்டோன்னே ஜேகேக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்திருக்கும். அப்படியே கண்ணு முழிச்சிருப்பார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜின்னு தான் வந்துட்டு அவர் அப்படியே செக் பண்ணுறாரு. ஜேகேக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது, அவர் கான்சன்ட்ரேஷனும் வந்துட்டார். எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்கிறாருடா, இந்த மாதிரி ஜேகே கான்சன்ட்ரேஷன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்துட்டு வயனோட சத்தம் கேட்டுது, வயன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் அவள் எங்கேடா இருக்கா, அவள் இன்டர்னாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காடா அப்படிங்கிற மாதிரி வி சொல்கிறாருடா. ஜின் தான் அப்படியே முழிக்கிறாரு. இன்றைக்கி வயனுக்கு இங்கே தானே சார்ஜ் போட்டோம், அவள் இங்கே வந்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டு அப்படியே செக் பண்ணுறாரு. கரெக்டாக நீங்கள் இங்கே தான் வந்திருப்பீங்க. வந்துட்டு இன்னொரு பேஷண்ட், அதாவது ஜேகேக்கு பக்கத்து பெட்டு பேஷண்ட் தான் நீங்கள் பார்த்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஜேகேக்கு உங்கள் வாய்ஸை கேட்டோன்னே வந்து அவர் அப்படியே வந்திருப்பார், ஞாபகம் எல்லாம் வந்திருக்கும், நினைவு வந்திருக்கும். அப்படியே வந்துட்டு ஜின் தான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு, இன்றைக்கி வயன் தான் வந்து இங்கே இன்சார்ஜ் வந்திருக்கா, அவள் செக் பண்ணதில் வந்து ஜேகே வந்து இப்போ நார்மலாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாருடா.
அன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா, ஜேகே உங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த 1 மந்த் ஃபுல்லாவே வந்து நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க தங்கி இருக்க அந்த ஏரியால ஒரு பெர்சன் வந்து உங்கள லவ் டார்ச்சர் ரொம்ப பண்ணிட்டு இருந்திருப்பாரு. "எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு நீ வேணும்" அப்படிங்கிற மாரி ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குடும்பமே இருக்கும். ஜேகே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அந்த பெர்சன வந்து புடிச்சு சொல்றாரு, "இங்க பார், அவ என்னோடது. அவள விட்டு தள்ளிரு" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அந்த பெர்சனா, "உனக்கு என்னடா? உனக்கு என்ன வந்துச்சு? உன்னை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர?" அப்படின்னு. "நான் அவளோட லவ்வர், நான் தான் கேட்பேன்" அப்படிங்கிற மாதிரி ஜேகே முறைச்சிட்ருக்காரு. அந்த பர்சன் தான் எதுவும் சொல்லி கேட்குற மாதிரி இல்லை. ஜேகேக்கு அப்படியே தலைக்கு கோவம் ஏறுது. ஒரே ஒரு பஞ்ச் தான் வைக்கிறாரு. அவன் அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்துடுறான்னா, நீங்கள் வந்து உங்களோட ரூமுக்கு போயிட்டு உங்களோட ஸ்டடீஸ்லாம் வந்து பார்த்துட்ருப்பீங்க. நெக்ஸ்ட் டே காலேஜ் போகணும், ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு தான் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் 1 மந்த் முடிச்சிருப்பீங்க இன்டர்னாக இருந்து. அதுக்கு மேலே ப்ரொஃபஸராக வந்து நீங்கள் சார்ஜ் எடுக்க வேண்டிய நாள் அடுத்த நாள். ஸோ நீங்கள் அடுத்த நாளைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அன்றைக்கி வந்து அந்த பர்சனை தூக்கிட்டு ஜேகே ஒரு குடோன் மாதிரி இருக்கு, அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் வச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொள்கிறாருடா. அவன் இருந்துட்டு, "என்னை மன்னிச்சிடு, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க" அப்படின்றான். கத்துறான். ஜேகே விடுற மாதிரி இல்லை. "அப்புறம் எதுக்குடா என் வாயின் பின்னாடி வந்த?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அடி அடிக்கிறாரு. அவனோட பெல்ட்டெல்லாம் வச்சு அப்படியே கையெல்லாம் கட்டி நெயில்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பிடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருப்பார் ஜேகே. அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு அப்படி தாண்டா இறந்துருப்பாங்க. அந்த பர்சனை அப்படியே கொண்டு போய் உங்களுக்கு வந்து ரெகுலராக ப்ரப்போஸ் பண்ணுவான்லடா, அந்த பிளேஸ்லேயே வந்து ஜேகே போட்டுட்டு அவர் வேலையை பார்க்குறக்கு அவர் போயிருப்பார். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. "நீங்களா என்ன சொல்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. "ஆமாம், அது மட்டும் இல்லை, உன்னை வளர்த்தன அங்கிள் தானே உங்ககிட்ட அன்றைக்கி மிஸ்பிஹேவ் பண்ணது" அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஆமாம், உங்கள் ஹாஸ்பிட்டலில் தானே வந்து அட்மிட் ஆனேன்." "ஆமாம், நான் அன்றைக்கி கூட சொன்னேனே, யாருன்னு தெரியாத உன்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணது யாருன்னு அப்படின்னு சொன்னேன்ல, அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான்" அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. "நீங்களா என்ன அதுவும் ஜேகேவா?" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கடா. "ஆமாம் ஒயன், அதுவும் ஜேகே தான்." இதெல்லாம் கேட்டு உனக்கு சிம்பத்தியால் ஜேகே மேலே லவ் வர வேண்டாம். அவன் வந்து ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி இப்போ ஆயிட்டான். நீ ப்ளீஸ் அதுலேருந்து அவனை வெளியில் கொண்டு வரணும். அதுதான் இப்போ எங்களோட ஆசை. இதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணடா, அவன் ஏற்றுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொன்னோம். பட் அவன் தான் அவங்ககிட்ட கொஞ்சம் எல்லாம் மீறிட்டான். ப்ளீஸ் எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. அப்போ நீங்களா, "இல்லை ஆரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஒன்றும் பண்ணல, பெருசாக ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இப்போது எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்ன முடிவு பண்ணியிருக்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுஷ்வா வந்து கேட்குறாருடா. அப்போ நீங்களா, "நான் அதை ஜேகே கிட்டே சொல்கிறேன், நீங்கள்லாம் போங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க எல்லோரும் கிளம்பி அப்படியே போயிடுறாங்கடா. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 ஹவர் பாஸ் ஆகுது, 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது, அப்படியே 3 ஹவர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அவ்வளோதான் பொறுமை போயிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஷோவாலே அப்படியே படுத்துக்கிறீங்க. படுத்துட்டு தூங்கிடுறீங்கடா. அப்போ வந்து ஜேகே கண்ணை முழிச்சிடுறாரு. கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, நீங்கள் அந்த சோஃபாவில் வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "வயன், வயன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு நீல் டவுன் போட்டுட்டு உங்கள் முடியெல்லாம் வந்து உங்கள் ஃபேஸில் விழுந்திருக்கும்டா, அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து உங்கள் காதுக்கு பின்னாடி அப்படியே டக்கின் பண்ணுறாரு. டக்கின் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்து அட்மைர் ஆகிட்டுருக்காரு. நீங்களா, யாரோ டச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. ஜேகே தான் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் ஒரு பார்த்தோன்னே பயந்து போய் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்கடா. உட்காந்தா ஜேகே தான், "ஹே ஒன்றும் இல்லை, நான் இப்போ நார்மலாக தான் இருக்கேன், இங்கே பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்க வைக்கிறாருடா. நீங்களாம் அப்படியே பயத்தோடய ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான் பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ்லேருந்து ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு, "ஒயன் ப்ளீஸ் ஜி, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா, அது வந்து ஜேகே" அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றீங்க. இப்போ ஜேகே தான், "ஒயன்" அப்படின்ட்டு ஒரு மிரட்டுறாரு. நீங்களா பயத்தில், ஓகே ஜங்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, என்னை லவ் பண்ணுறல? ஆமாம் ஜிகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கடா. சரி, நான் தூங்குவா, உன் மடியில் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருடா. நீங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே படுக்க வைக்கிறீங்க.
அப்புறம் ஏன்டி அப்புறம் எதுக்கு அவன் ஷோல்டரில் கை போட்டா நீ எதுக்கு அலோவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா ஜிகே ஜிகே ப்ளீஸ் ஜிகே, அவங்க என்னோடய பிரதர் மாதிரி ஜிகே, அவர் வந்து என் கூட படித்தவர். ஸோ எனக்கு அண்ணாவோட பொசிஷனில் இருக்கார் ஜிகே, அதனால தான் ஜிகே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஜிகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிகேக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அது எப்படி அண்ணாண்ணா இப்படி தொட்டு பேசுவானா, இப்படி தொட்டு பேசுவானா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு உங்கள் ஷோல்டரோட பிடிச்ச மாதிரியே அவர் பக்கமாக அணைச்சி அப்படி பேசுகிறாரு. நீங்களா ஜிகே ஜிகே ப்ளீஸ் ஜிகே, கோவப்படா ஜிகே, ஒன்றும் இல்லை ஜிகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க. அவன் அவன் என்னை தாண்டி உன்னை தொட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா இல்லை ஜிகே, இல்லை நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் யாராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே தான் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் தானே ஃபஸ்ட்டு, நான் தானே உனக்கு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் சீக்ஸு, உங்கள் ஃபோர்ஹெட்டு, உங்கள் கண், மூக்குன்னு சொல்லிவிட்டு எல்லா பக்கம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸை கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, நான் தான் எல்லாத்துலேயும் உனக்கு ஃபஸ்ட்டாக இருக்கணும், வேறு யாரும் எனக்கு முன்னாடி வரவே கூடாது வயன் அப்படிங்கிற மாதிரி மறைச்சு சொல்கிறாரு. நீங்களா ஓகே ஓகே ஜிகே, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிகேவை கண்ட்ரோல் பண்ணி எனக்கு நைட்டு தூங்க வைக்கிறீங்கன்னா, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. ஜிகேவும் காலேஜுக்கு வராருடா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போகுது. நீங்கள் ஜிகேயோட கிளாஸ் ரூமில் தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர், அதாவது நீங்கள் அண்ணா மாதிரின்னு சொன்னீங்களடா, அவர் வந்து மறுபடியும் வராரு. அவர் வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்ருக்காருடா. நீங்களும் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. ஜிகே வந்து நோட் பண்ணுறீங்க. ஜிகே முறைச்சிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவங்க பக்கத்தில் நல்லா க்ளோஸ்அப்பில் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கறனால ஜிகேக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவர் கேட்க வந்ததை சொல்லி அனுப்பி விட்டுறீங்கடா. அவர் வந்து ஒரு டவுட் கேட்க வந்திருப்பார். இந்த தியரி எப்படி சொல்லித்தரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்திருப்பார். நீங்கள் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே அனுப்பி விட்டுறீங்க. அவரும் போகும்போது சரி ஓகே ஒயன் நான் கேபினுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். நீங்கள் அதை கவனிச்சுட்டு தாண்டா கிளாஸ் நடத்திட்டுருப்பீங்க. ஜேகேவும் கேபினுக்கு வரேன்னு சொன்னதை நோட் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது அவரும் வந்து அவங்க பின்னாடியே வராரு. நெக்ஸ்ட் பீரியட் லஞ்சுங்கிறனால அவரும் வந்து எந்திரிச்சு பின்னாடியே வராங்க. வேறு யாரும் வந்து அவரை கண்டுக்கவும் இல்லை. உங்கள் பின்னாடியே வந்துட்டு பார்க்குறாரு. உங்கள் கேபின் ஜன்னலில் நின்று தாண்டா பார்க்குறாரு. அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் சேரை இழுத்து போட்டுட்டு அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. அது வந்து ஜிகேக்கு என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து கேட்கல. ஓகேவா, உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து சேர் போட்டு உட்காந்து கேட்குறது மட்டும்தான் ஜிகேக்கு தெரியுது. மற்றபடி அவங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஜேகேக்கு தெரியல. பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவரு வந்து இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாருடா. அதுக்கு ஐடியா கேட்டிருப்பாரு உங்ககிட்ட, எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்ருப்பீங்க. அதுக்கு தான் வந்து அவர்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதை வந்து ஜேகே பார்த்துட்டு நான் என்ன தவிர அவங்ககிட்டலாம் சிரித்து பேசுகிறா, அண்ணன்னு சொன்னால் இப்படி தான் சிரித்து பேசுவாளா, வரட்டும் இன்றைக்கி வரட்டும் அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முறைச்சிட்டு அப்படியே போயிடுறாரு. அன்றைக்கி டே அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. ஈவினிங் தான் நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே அந்த காலேஜ் விட்டு வெளியில் வர்றீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து பிளாக் கலர் கார்டா உங்கள் முன்னாடி வந்து பார்க் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த விண்டோவை மட்டும் கீழே இறக்கிட்டு ஜேகே தான் தெரியுறாரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே டக்குன்னு ஏறி உள்ளே உட்காந்துக்கிறீங்க. ஜேகே வந்து எதுவுமே பேசல. நீங்கள் தான் ஜிகே இன்றைக்கி கிளாஸ் எப்படி போச்சு தெரியுமா, இன்றைக்கி அவர் வந்தார்லடா கிளாஸில் டவுட் கேட்குறக்கு, அவனுக்கு தெரியும் நீ பார்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஜேகே அதை எதுவுமே கேட்கல. அவர் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. உங்கள் ஃபோனுக்கு கால் வருதுடா. பார்த்தா ஆரம் தான் கால் பண்ணியிருப்பாரு. நீங்கள் ஆரம் கூப்பிட்றாரு, எடுக்கலாமா வேண்டாமா, இவன் வேறு எவ்வளோ கோவமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கான், என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சரி ஓகே ஆரம் தானே ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபோன் அட்டன் பண்ணி அப்படியே காதில் வச்சு சொல்லுங்கள் ஆரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கடா. அப்போ ஆரம் தான் ஒயன் ப்ளீஸ் ஜேகே கூட மட்டும் போகாத அப்படிங்கிற மாதிரி ஸ்பவுட் பண்ணுறாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கடா. அப்போது பார்த்தீங்கன்னா ஜேகே உங்கள் ஃபோனை பிடிங்கி அப்படியே ரோட்டில் வீசிடுறாரு. அது கீழே விழுந்து அப்படியே நொறுங்குது. அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க. என்ன என் ஃபோனு ஜேகே என்ன எப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே திரும்பி ஒரு முறை தான். நீங்கள் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. என்னாச்சுன்னு தெரிலையே, ஐயோ அவன் டவுட் தானே கேட்டான், நான் அதுக்கு தானே கிளியர் பண்ணேன், பக்கத்தில் ஒரு அடி டிஸ்டன்ஸ் விட்டு தானே நின்னேன், ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போகிறாரு.
அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு லிஃப்ட்டுக்கு. நீங்களா ஜிகி 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 நான் சொல்கிறது ஜிகி, என்ன ஜிகி என்ன கோவம் உனக்கு, அதை மட்டும் சொல்லி நான் கிளியர் பண்ணுறேன். என்னன்னு சொல்லு ஜேகி, பேசு ஜேகி என்கிட்ட அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க. ஜேகி தான் அதுக்குள்ள எதுவுமே பதில் சொல்கிற மாதிரி இல்லை. உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே தள்ளுறாருடா. லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே மோதிட்டு நிற்கிறீங்க. அந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ளோரு, டாப் ஃப்ளோர் 52 ஃப்ளோரில் போய் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டனை அமுத்திடுறாருடா. லாக் போட்டு எந்த ஃப்ளோர்லையுமே நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லாக் போட்டு அமுத்திடுறாரு. நீங்களா ஜிகி ஜிகி இங்கே பாரு ஜிகி நான் சொல்கிறது கேளு ஜிகி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அந்த முடியெல்லாம் விழுந்திருக்கும் இல்லைடா, அதெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிகி தான் ஒன்றுமே பேசல. அவங்க கிட்ட வந்துட்டு அவங்கள பிடிச்சி இழுத்து அப்படியே ஹாஸாக கிஸ் பண்ணுறாரு. உங்களால் அப்படியே பேர் பண்ணவே முடியல. ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் லிப்ஸ் எல்லாம் அப்படியே கடிச்சு இழுத்துட்ருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. நீங்கள் அப்படியே சிக்கி சிக்கி ப்ளீஸ் விடு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஷோல்டரில் வந்து டேப் பண்ணுறீங்க. உங்களால் ஒரு லைட்டாக ஒரு புஷ் கூட பண்ண முடியல ஜிகேவை. அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சி உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே போயிட்டு அந்த டாப் ஃப்ளோரில் போய் நிற்கிதுடா. உங்களை அப்போ தான் விடுறாரு. உங்களால் சுத்தமாக ப்ரீத் பண்ண முடியல. கொஞ்சம் விட்டுருந்தா அன்கான்ஷியஸாக ஆயிருப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிஸ்ஸுடா. அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது அந்த ஃப்ளோரில். அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை அப்படியே உள்ளே தள்ளுறாரு. அந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் வைப்ரேட்டாக இருக்குது. அதாவது ஃபுல்லாக பிளாக்ல இல்லைடா, ஒரு அமைதியான ஒரு ரொம்ப நிசப்தமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது அந்த இடமே. ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அங்கே உள்ளே தள்ளிவிட்டு அந்த ரூமை லாக் பண்ணி அந்த கீ எடுத்து அவர் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடுறாருடா. நீங்கள் அந்த ரூமை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ட்ரெஸ் மேலே யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. அன்றைக்கும் சாரி தாண்டா வேர் பண்ணியிருப்பீங்க. அந்த சாரியை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்களா அப்படியே சாரியை பிடிச்சி ஜிகி ஜிகி ப்ளீஸ் ஜிகி நான் சொல்கிறது கேளு ஜிகி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிகே கிட்ட பேசுகிறதுக்கு இடமே இல்லை. அப்படியே பிடிச்சி இழுக்கவும் அப்படியே கையோடு உருவிட்டு வந்துடுது அந்த சாரி. அப்படியே வந்து ரோல் ஆகிட்டு போய் விழுகிறீங்கடா. சோஃபா மேலே தான் விழுகிறீங்க. உங்கள் காலில் நல்லா அடிபட்டுருது. சோஃபா சைடில் இடித்து அப்படியே விழுந்திருப்பீங்க. நல்லா அடிபட்டுருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் காலை பிடிக்கிறீங்க. ஜேகேலாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. உங்களை அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே போயிட்டு உங்கள் நெக்கெல்லாம் போயிட்டு அப்படியே கடிச்சு வைக்கிறாரு. பைட் பண்ணுறாரு. நீங்களாம் ஜிகி 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 வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிகே எல்லாம் உங்களுக்கு ஹாஷாக தாண்டா பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்டெல்லாம் பிடிச்சி அப்படியே பிஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா ஜிகி ஜிகி ப்ளீஸ் ஜிகி ரொம்ப ஹாஷாக பண்ணிகிட்ருக்கு, எனக்கு என்னால் முடியல அப்படிங்கிறீங்க. ஜிகே கண்டுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் என்னமோ கத்திட்டு போடி, நான் பண்ணுற வேலையை நான் தான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பண்ணிகிட்ருக்காருடா. அவங்க செஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேலே அப்படியே கடிக்கிறது அப்படின்னு பண்ணுறாரு. உங்களுக்கு ஐயோ ஜிகி ஜிகி ப்ளீஸ் ரொம்ப இதாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளுறீங்க. ஜேகே தான் அவங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாருடா. அவரோட ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், நமக்கு ட்ரெஸ் கபோர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா ஒரு ரூம் செட்டப் மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே தள்ளுறாரு. நீங்கள் அந்த கபோர்டில் இடிக்கிறீங்க. இடித்து அப்படியே பின் ஆகுறீங்க. ஜிகே உங்கள் முன்னாடி வந்துட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களா ஐயோ என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா அவங்க லிப்ஸில் வந்து ப்ளீட் ஆகவே ஆரம்பிச்சிருது. ஜிகே கிஸ் பண்ணதில் நீங்கள் அப்படியே ஜிகேயோட ஷோல்டரில் அப்படியே டேப் பண்ணுறீங்க. இதுக்கு மேலே ஜிகே நம்மளை விட மாட்டான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டுடுறீங்கடா ஜிகேவை. அப்போ வந்து ஜிகே தான் உங்கள் ப்ளவுஸ் மாதிரி போட்டிருக்கீங்களா, அதை பிடிச்சி ஒரு இழுதான் அப்படியே கையோடு பிஞ்சிட்டு வந்துடுது. கிழிஞ்சு போயிடுது. அப்படியே கிழிச்சு தூக்கி வீசுறாரு. அது ஒரு பக்கம் பறந்து போய் விழுகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிகேயோட ட்ரெஸ்லாம் வேகமாக அன்ராப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே திருப்பி விடுறாரு பாருங்கள். நீங்கள் அந்த கட்டிலில் போய் விழுகிறீங்க. அப்படியே விழுந்தோன்னே ஜிகே பார்க்குறாரு. உங்கள் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு உங்கள் முதுகு சைடு தாண்டா பேஸ் பண்ணியிருப்பார் இப்போ ஜிகே. அப்படியே உங்கள் மேலே விழுந்துட்டு அப்படியே முதுகு, நெக்கு, பேக், ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் இன்னர் வேரையும், அதாவது ப்ரா மாதிரி போட்டிருப்பீங்களே, அதை வந்து அப்படியே
கழட்டி வீசுறாரு. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க ஜிகி அப்படின்றீங்க. ஜிகி உங்களுக்கு சடனாக அப்படியே திருப்பி உங்களை அப்படியே வந்து லிப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உங்கள் லிப்ஸு, நெக்கு, சீக்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அப்படியே லிப் பண்ணிகிட்ருக்காரு. உங்களோட அந்த ப்ராக்லாம் கழட்டியிருப்பார்லடா, அப்படியே உங்கள் செஸ்ட்டு நல்லா ரிவீல் ஆகுது. அங்கே போயிட்டு நல்லா கடிக்கிறது, சப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செஸ்ட்டில் அப்படியே கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணிடுறாருடா. அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களோட இன்ஸ்கர்ட்டையும் அப்படியே கழட்டி வீசுறாரு. அப்படியே இன்னர் வேரையும் கழட்டியிருப்பாருடா. கழட்டிக்கிட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு உங்களை அப்படியே அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்ருக்காரு. அவர் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கோவமாக இருக்கார் அப்படிங்கிறது. அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும். அவ்வளோ கோவத்தில் அவங்கள வந்து அப்படியே கடிச்சு கடிச்சு வச்சிட்ருக்காரு. நீங்களாம் வலிக்குதுடா அப்படின்றீங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஜேகே கிட்டேருந்து. அப்படியே வந்து அவங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்களா ஜேகே ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிகே தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் டைமு அவன்கிட்ட அப்படி சிரித்து சிரித்து பேசினேன் இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்களா நான் யார்கிட்ட இப்படி சிரித்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்ககிட்ட தான் இன்னைக்கு உங்கள் அண்ணன் மாதிரின்னு சொன்னல, அவங்ககிட்ட தான். அப்படி சிரித்து பேசுகிற, சிரிப்பியா அப்படிங்கிற மாதிரி நல்லா ஃபோர்ஸாக இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் உயிரே போயிருங்கிற மாதிரி இருக்க வலி. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸாக பண்ணவும் உங்களுக்கு ரொம்பவே பெயின் ஆகிடுது. கண்ணிலலாம் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் ஃபேஸே அப்படியே ரெட்டிஷ் கலரில் ஆகிடுதுடா. பெயின் தாங்க முடியாமல் அப்படியே ரெட்டாக இருக்குது ஃபேஸு, உங்கள் கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெட்டிஷ் கலரில் ஆகிடுது. அப்படியே வந்து ஜேகே வந்து இன்சர்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான் கண்ணாமலே வெளியில் வந்துடும் போல இருக்க. ஜேகே ப்ளீஸ் இதுக்கு மேலே பண்ணின்னா நான் செத்துருவேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சாகு, செத்துரு, நானும் செத்துட்றேன். நீ வேறு யார் கூடயும் பேச மாட்டேல, அப்போவாது நீ என் கூட மட்டும்தானே பேசுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா ஜேகே ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோ, நான் என்ன பேசுனேன்னு சொல்கிறேன் ஜேகே, அப்புறமா நீ எதாக இருந்தாலும் முடிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இன்றைக்கி முடிச்சுட்டு அப்புறமா பேசுவோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தேர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா ஜேகே 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 வலிக்குது ஜேகே ப்ளீஸ் ஜேகே, இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே, ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது ஜேகே, ஐ கான்ட் ப்ரீத் இட் ஜேகே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே தான் நான்லாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறாரு. நீங்களா அப்பா முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே லைட்டாக நகர்ந்து போகிறீங்க. உங்களை அப்படியே இழுத்து பிடிச்சி உங்கள் செஸ்ட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே மில்க்லாம் குடிப்பாங்களா, கொஞ்சம் ஃபோர்ஸாக அப்படியே பண்ணிகிட்ருக்காருடா. அந்த மாதிரி நீங்களா ஜேகே முடியெல்லாம் பிடிச்சி விட்டுட்ருக்கீங்க. ஜேகே ஓகே நீ என்னை எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மெதுவாடா ப்ளீஸ்டா, பெயின் ஆகுதுடா, வலிக்குதுடா ப்ளீஸ்டா கொஞ்சம் மெதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே தான் உங்களை விடுற மாதிரி இல்லை. உங்கள் ஹிப்பெல்லாம் அப்படியே அவரோட கையை வச்சு அப்படியே பிஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அந்த இடம்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. உங்களுக்கு அந்தளவுக்கு பெயின் ஆகுது. அப்படி தான் வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் செகண்ட் ரவுண்டுக்கு இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ரொம்பவே பெயின் ஆகிருக்குண்டா. செகண்ட் டைம் இன்சர்ட் பண்ணி ப்ளே பண்ணும்போது உங்களை ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. நீங்களா ஜேகே வலிக்குது ஜேகே ப்ளீஸ் என்னால் முடியல, என்னால் பிலீவ் பண்ணவே முடியல ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜேகே தான் என்னால் முடியல, நான் என்னோடய கண்ட்ரோல் இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இன்சர்ட் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே மயங்கிடுறீங்க. ஜேகே தான் அவர் அப்படியே வந்து தேர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காருடா. அந்த செகண்ட் ரவுண்டும் வந்து அப்படியே முடியுது. ஒரு 2 hours பாஸ் ஆகிருக்கும். அப்படியே வந்து அவங்க சீக்ஸை பிடிச்சி தட்டுறாரு. வயன் எந்திரடி அப்படிங்கிற மாதிரி தட்டுறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி முணங்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க. அவருக்கு தெரியுது நீங்கள் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லா தெரியுது. அப்படியே அவங்கள நல்லா எடுத்து படுக்க வச்சுட்டு போயிட்டு அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த பெட்டு ஃபுல்லாக அப்படியே ப்ளீட் ஆகிருக்கு, ப்ளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் ஜேகே என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட தலையில் அவரே அடிச்சுக்கிறாருடா. அடிச்சுட்டு அவங்கள தூக்கிட்டு வந்து ஒரு சோஃபா மாதிரி இருக்காங்க போட்டுட்டு அந்த பெட்டில் இருக்க கவர் எல்லாம்
சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் அவர் ரூமில் வச்சுருக்காருடா. அங்கேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி அப்படியே வந்து படுக்க வைக்கிறாரு. இவங்க இன்னும் கண்ணு முழிக்கல. அப்படியே வந்து தூங்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு குக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜேகேயோட ஃபோன் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம பாய்ஸ் தான் எல்லாம் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்ணு முழிச்சிடுறீங்கடா. கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க, நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணியிருக்கீங்க. ஜேகே இல்லை அந்த ரூமில். நீங்கள் எந்திரிச்சு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து நீங்கள் போட்டுட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வர்றீங்க. ஜேகே குக் பண்ணி அப்போ தான் டைம் டேபிள் எடுத்துகிட்டு வந்து வைப்பார். நீங்கள் வெளியில் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஜேகே பார்த்துட்டு எழுந்துட்டியா, நானே வரலான்ட்டு இருந்தேன், பார்த்து வா அப்படிங்கிறாரு. நீங்களாம் அப்படியே மெதுவாக அங்கே இருக்க அந்த கபோர்டு, அந்த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி நடக்கிறீங்கடா. உங்களால் சுத்தமாக நடக்க முடியல. அது எல்லாத்தையும் பிடிச்சி நடக்கவும் ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் உங்களை உட்கார வச்சு சாப்பாடெலாம் கொடுக்குறாருன்னா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. ஜேகேயோட ஃபோன் அடிக்கிறது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்றது தான் முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஜேகே யாரோ ஃபோன் பண்ணுறாங்க பாரு அப்படிங்கிறீங்க. அது என்னோடய ஹயான்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே சாப்பிட்றாருடா. சாப்பிட்டு முடிக்கிறாரு. கரெக்டாக காலிங் பெல் ப்ரெஸ் ஆகுது. நீங்களா, யாருன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக எழுந்திரிச்சு போகிறீங்க. ஜேகேவும் ஓகே வந்திருக்கிறது ஹயாங் தான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த பவுலில் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பிளேஸையே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வராரு. நீங்கள் அப்போ தான் மெதுவாக போயிட்டு டோர் கிட்ட போயிருப்பீங்க. அப்போ ஜேகே உங்களை வந்து பேக் சைடாக ஹெல்ப் பண்ணிவிட்டு இரு, வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், ஹயாங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். வெளியே இருந்து ஒரு சவுண்டு, ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோரஸாக சத்தம் கொடுக்குறாங்க. உங்களுக்கா வியர்ட் ஆகுது, என்னென்ன இன்னைக்கு ஜேகேவோட பர்த்டேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் முடியிருக்கே நைட் ஆயிருக்கும்டா. அப்படியே நீங்கள் வியர்ட் ஐஸோட பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பாய்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டு ஜேகேக்கு கேக்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க. ஜேகேவும் கேக் கட் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. அப்படியே வியர்ட் ஐஸோட பார்த்துட்ருக்கீங்க. அப்போது வி தான் வந்துட்டு வயன் என்ன உன்னோட பர்த்டே கிஃப்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஜேகே தான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அவரோட கிஃப்ட் அவள் கொடுத்துட்டான், நீங்கள் தான் லேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், நாங்கள் தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தோம், நீ தான் ஃபோனை எடுக்கவே இல்லை, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாருன்னா, அப்போது ஜேகே தான் ஒயன் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில, ரொம்ப ஷை ஆகுது அப்படின்னு நீங்களும் சிரிச்சுட்டே வந்து அதை பார்த்துட்ருக்கீங்கடா. நல்லா அன்றைக்கி நைட் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படியே கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு மியூசிக்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஜேகே தான் அவங்க ஹேண்ட் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காருடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஒன் ஷாட்ரா, இது அவ்வளோதான் முடிஞ்சு சரிங்களா. இதுக்கு வந்து ஸ்பெஷல் பார்ட்டோ இல்லை செகண்ட் பார்ட்டோ எதுவும் கேட்காதீங்க. ஓகே, இது முடிஞ்சு, ஓகே ஃபினிஷ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஜேகேக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ ஜேகே. நீங்கள் வந்து எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்கணும். இந்த பன்னி ஸ்மைல் எப்போவுமே நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். நல்ல நல்ல சாங்ஸ் நீங்கள் எங்களுக்காக நிறைய கொடுக்குறீங்க, இன்னமும் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன விஷ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. தேங்க்யூ, பாய்.